In Ecclesiastes 9th chapter, பிரசங்கி 9ஆம் அதிகாரத்திலே 18th verse, 18ஆம் வசனம், this is what the Bible says. இதை தான் வேதம் சொல்கிறது. Wisdom is better than weapons of war. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். But one sinner destroyeth much good. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். One sinner destroyeth much good. பாவியான ஒரு மனிதன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். When I was a boy, a school boy, நான் ஒரு பள்ளி மாணவனாக இருந்தபோது revival began in the ministry of my parents. என்னுடைய பெற்றோருடைய ஊழியத்திலே உயிர்மீட்சி ஆரம்பமானது. Hundreds of people began to repent and turn to God. நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படி ஆண்டவர் பக்கமாக மனம் திரும்பினார்கள். And people began to restore money that they had stolen. திருடின பணத்தை மக்கள் அப்படியே திருப்பி கொடுத்து கொண்டு இருந்தார்கள். Confess their false accounts. அவருடைய தவறான கணக்குகளை மன்னிப்பு கோரினார்கள். Those that had divorced their wives would come back. மனைவிகளை விவாகரத்து செய்தவர்கள் திரும்ப வந்தார்கள். And thieves began to be transformed. திருடர்கள் மாற்றப்பட்டார்கள். Now, while this was going on, இப்படியான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே I was converted as a boy of 15 years. 15 வயது பையனாக நான் ரட்சிக்கப்பட்டேன். Now, from the time I was converted, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்தே I said I must be an example of the believers. நான் விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டேன். In my words, என்னுடைய வார்த்தையிலே, in my conversation, என்னுடைய சம்பாஷணைகளிலே, in my holy living, என்னுடைய பரிசுத்த ஜீவியத்திலே, in my faith, என்னுடைய விசுவாசத்திலே I must be an example. நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். I cannot preach what I do not practice. நான் எதை நாங்கே நடைமுறைப்படுத்தவில்லையோ அதை பிரசங்கிக்க மாட்டேன். Now, revival does not merely spread by human activity. உயிர்மீட்சியானது ஏதோ மனிதர்களுடைய கிரியைகளினாலே பரவுவது அல்ல. When people are truly converted, மக்கள் உண்மையாக மனம் திரும்பும் பொழுது they spread the fire wherever they go. அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த அக்கினியை பரப்புகிறார்கள். Now, when a man is transferred, ஒரு மனிதன் அங்கே மாற்றப்படும் பொழுது, or when somebody goes to study in a different college in another area, வேறொரு பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே மற்றொரு மாணவன் அப்படியாக படிக்க செல்லும்போது people began to take the blessing of the message of conversion, a new heart. ரட்சிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை அவர்கள் விருதங்களுக்கு எடுத்து சென்றார்கள். So revival was sparked off in various places. ஆகையினாலே உயிர்மீட்சியானது அநேக இடங்களிலே அப்படியாக பற்றி கொண்டது. My father and I had to go to those places. நானும் என்னுடைய தகப்பனாரும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. In some places, the very book of Acts was being enacted again. அநேக இடங்களில் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய ஜீவமே அப்படியாக மீண்டுமாக அது நடைமுறையிலே காண்பிக்கப்பட்டது. But ஆனால் in many of the missions, அநேக மிஷன்களிலே when the missionaries also were converted, மிஷனரிமார்களும் ரட்சிக்கப்பட்ட போது they were able to cooperate and build on the work, on the foundations that revival was laying. உயிர்மீட்சியின் அஸ்திபாரங்கள் எங்கே வைக்கப்பட்டதோ அங்கேதானே அவர்கள் இந்த மிஷனரிமார்கள் எழுந்து சேர்ந்து இணைந்து கட்ட ஆரம்பித்தார்கள். God began to use some of them. அவர்களிலும் சிலரை தேவன் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். In those days there were white
missionaries from various countries. அந்த நாட்களிலே ஆங்கிலேய மிஷனரிகள் பல்வேறு தேசங்களிலிருந்து வந்திருந்தார்கள். They also repented. அவர்களும் மனம் திரும்பினார்கள். And they became partakers in the revival. அவர்கள் உயிர்மீட்சியிலே பங்கேற்றார்கள். Some pastors and leaders, சில போதகர்கள், சில மூப்பர்கள், they repented. அவர்கள் மனம் திரும்பினார்கள். They said, we only studied theology. We didn't have true conversion. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வெறுமனே இந்த வேதாந்தத்தை படித்தோம், ஆனால் உண்மையான ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கவில்லையே என்றார்கள். And I remember a teacher, a well-known teacher in a Christian school. ஒரு நல்ல பேர் கிறிஸ்துவ ஸ்கூலிலே நான் ஒரு நல்ல டீச்சரை குறித்து He அறிவேன். wrote a wonderful song. அவர் ஒரு அற்புதமான பாடலை எழுதினார். Papini Krupatsupavaya. பெரும்பாவி நான் ஏசையா என்கிற அருமையான பாடலை அவர் எழுதினார். And he also wrote, அவர் மேலும் எழுதினது, Vesha Bashala Thoda Nindi Mosa Poyitini. வேஷங்கள் நிமித்தமாக நான் மோசம் போனேனே என்பதாக பாடினார். That is, he said, I am a great hypocrite. நான் ஒரு பெரிய மாய்மாலக்காரன் என்றார். He began to weep whenever he gave his testimony. அவர் எப்பொழுதெல்லாம் சாட்சி கொடுத்தார் அப்பொழுதெல்லாம் அவர் அழுவது உண்டு. Truths came into the lives of many people. அநேக மக்களுடைய ஜீவங்களிலே சத்தியம் உண்டானது. Sons and daughters went to their mothers and fathers and confessed all their secret dealings. பையன்களும் பெண்களும் எல்லா அவர்களுடைய ரகசியமான காரியங்களையும் அறிக்கையிட்டார்கள் பெற்றோரிடத்திலே. But mark you, ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், there were one or two pretenders. ஆனால் அங்கே ஒன்று இரண்டு அப்படியே நடிக்கிறவர்களும் இருந்தார்கள். One or two people who just kept the appearance or put on the appearance. வெறும் வேஷத்தை மாத்திரம் காண்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள் ஒன்று இரண்டு பேர் இருக்கத்தான் செய்தார்கள். They never repented. அவர்கள் ஒருபோதும் மனம் திரும்பவில்லை. They became a big curse. அவர்கள் பெரிய சாபமானார்கள். And wherever they went talking their slanders or behaving in an unspiritual manner, ஆவிக்குரிய கட்டால அப்படிப்பட்ட வழிகளிலே நடந்து கொண்டு எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் புறங்கூறி பேசிக் கொண்டிருந்தார்கள். they killed the revival. அவர்கள் உயிர்மீட்சியை கொன்றே போட்டார்கள். See, my dear friends, பாருங்கள் பிரியமானவர்களே, Christianity is never talk. கிறிஸ்துவத்துவம் என்பது வெறும் பேச்சல்ல. It is not some distant philosophy. அது ஏதோ ஒரு தூரமான ஒரு சித்தாந்தமும் அல்ல. It is Christ in you. கிறிஸ்து உங்களிலே வாசம் பண்ணுவது. Jesus is seen in your words, in your action. இயேசு உங்களுடைய ஜீவியத்திலே உங்களுடைய கிரியைகளிலே காணப்படுவார். Now you will notice இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் that today இன்றைக்கு there are many backslidden people. அநேக பின்வாங்கி போன மக்கள் உண்டு. They run after money. அவர்கள் பணத்துக்கு பின்பாக ஓடுகிறவர்கள். I don't know if they speak lies also. பொய்களையும் பேசுகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. Lies in the register. அந்த பதிவுகளிலே பொய்கள். But one thing is clear. ஆனால் ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. They are not Christians. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவே. They have betrayed Jesus all through the week. வாரம் முழுதும் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? One sinner destroyeth much good. பாவியாகிய ஒருவன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுவான். That's all. அவ்வளவுதான். One sinner. ஒரு பாவி. One father, one mother. ஒரு தகப்பன், ஒரு தாய். One congregation member. ஒரு சபை அங்கத்தினர். Who is a man who betrays Jesus and puts him to shame through. ஆண்டவராகிய இயேசுவை காட்டிக் கொடுத்து அவரை அவமானத்துக்கும் நிந்தைக்கு உட்படுத்துகிறவன். He destroys much good. அவன் அநேக நன்மைகளை கெடுக்கிறான். See, the evidence of this is very plain and clear. பாருங்கள், இதற்கான வெளிச்சான்றானது அங்கே தெளிவாக காணப்படுகிறது. Jesus walked
without sin. ஆண்டவராகிய இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். He knew no sin. அவர் பாவமே அறியவில்லை. In him was no sin. அவரிலே எந்த பாவமும் இருக்கவில்லை. He was the express image of God. அவர் தேவனுடைய தத்ரூபமாக அவர் காணப்பட்டார். And we are not showing Jesus. ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசுவை காண்பிப்பதில்லை. What are we showing? நாங்க எதை காண்பிக்கிறோம்? Our fallen nature. நம்முடைய விழுந்து போன சுபாவத்தையே. Jealousy, பொறாமை, hatred, பகை, loveless words, அன்பற்ற வார்த்தைகள், slanders. புறங்கூறுதல். Listen, கேளுங்கள். I did not very much want these big meetings at all in Kurnool. கர்னூலிலே இப்படிப்பட்ட பெரிய கூட்டங்களை கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. Why? ஏன்? Because ஏனென்றால் I don't see true Christianity here. இங்கே எந்த உண்மையான கிறிஸ்தவத்தை நான் காண முடியவில்லை. If there is no true repentance, உண்மையான மனந்திரும்புதல் இல்லாவிட்டால், if people are speaking slanders, மக்கள் புறங்கூடி தெரிந்து கொண்டிருந்தால், what does it mean? அப்படி என்றால் என்ன? You are not praying the Lord's Prayer. நீங்கள் கர்த்தருடைய ஜெபத்தை ஜெபிக்கவில்லை என்று அர்த்தம். What is the Lord's Prayer? கர்த்தருடைய ஜெபம் என்ன? The Lord's Prayer is, கர்த்தருடைய ஜெபம், hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Father, forgive them even as I forgive their trespasses. பிதாவே, நான் அவர்களுக்கு மன்னித்தது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். No, you don't do this. நீங்கள் இப்படி செய்வதில்லை. But you want God's forgiveness. ஆனால் தேவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்கிறீர்கள். And you are saying, நீங்கள் சொல்கிறீர்கள், mine is the kingdom, என்னுடையது ராஜ்யம், the power, வல்லமை, and the glory. மகிமையும். How can you pray the Lord's Prayer? நீ எப்படி கர்த்தருடைய ஜெபத்தை ஜெபிக்க முடியும்? The Lord's Prayer is, கர்த்தருடைய ஜெபம், yours is the glory, மகிமை உம்முடையது, the power, வல்லமை உம்முடையது, the kingdom. ராஜ்யம் உம்முடையது. Now, இப்பொழுது if I touch the glory of God, நான் தேவனுடைய மகிமையை தொட்டேனானால், God will take away his power from me. தேவன் அவருடைய வல்லமை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவார். I will be as sounding brass and twinkling cymbal. சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். I will be just a deceiver. நான் வெறுமனே அங்கே வஞ்சிக்கிறவனாய் இருப்பேன். So some of you are deceivers. உங்களில் சிலர் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Because ஏனென்றால் you don't have a pure heart. நீங்கள் அங்கே சுத்தமான இருதயத்தை You கொண்டிருப்பதில்லை. think you are Christian. நீங்கள் உங்களை கிறிஸ்தவர் என்று எண்ணிக்கொள்கிறீர்கள். And what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? The Bible says, வேதம் சொல்கிறது, he that uttereth the slander is a fool. புறங்கூறுகிறவன் மதிகேடன் என்று. You know, when you talk evil about others, மற்றவர்களை குறித்து நீங்கள் தவறாக பேசும்போது, that means you're not really concerned about yourself, about your purity. உங்களுடைய தூய்மை குறித்தோ உங்களை குறித்தோ நீங்கள் கவலையற்றிருக்கிறீர்கள் என்று No, அர்த்தம். I don't like to talk about this man and that man. அந்த மனிதனை குறித்து நான் பேச விரும்புவதில்லை. I know that preachers today are doing havoc. இன்றைக்கு பிரசங்கிமார்கள் பெரிய கலவரத்தை பண்ணுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். They are businessmen. அவர்கள் வியாபாரிகள். They are using the word of God to gather money. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பணம் சம்பாதிக்கும்படியாக உபயோகப்படுத்துகிறார்கள். From the time of my grandfather என்னுடைய தாத்தாவின் காலத்திலிருந்து and my father, என்னுடைய அப்பாவின் காலத்திலும் we three have spent practically everything for others. நாங்கள் மூவரும் அப்படியாக மற்றவர்களுக்கு என்று எல்லாவற்றையும் செலவழித்து போட்டோம். We didn't gather money for ourselves எங்களுக்கு என்று நாங்கள் பணத்தை சம்பாதிக்கவில்லை. or for our children. அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று. No, my friend. இல்லை பிரியமானவர்களே. This is not a business. இது வியாபாரம் அல்ல. But ஆனால் I know that preachers today இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கிமார்கள் are advertising themselves. தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். Now I was an enemy of the television. நான் தொலைக்காட்சிக்கு எதிரியாக இருந்தவன். For many years. அநேக ஆண்டுகளுக்கு. The only reason I preach on the television, தொலைக்காட்சியிலே நான் பிரசங்கிப்பதற்கு ஒரே காரணம், because many people
are unable to come to meetings like this, ஏனென்றால் அநேக மக்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வர முடியாத நிமித்தமாக and they are unreached. அவர்கள் அங்கே சென்றடையப்பட முடியாதவர்களாக இருக்கிறதுனாலே, Therefore, ஆகையினாலே, that the word of God may go to them, I am preaching over the television. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நான் தொலைக்காட்சியிலே பிரசங்கிக்கிறேன். Not that anybody should see me. யார் ஒருவரும் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. Not that anybody should send me gifts. யார் ஒருவரும் எனக்கு வெகுமதிகளை அனுப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல. No. இல்லை. I want them to see Jesus. அவர்கள் இயேசுவை காண விரும்புகிறேன். That's all I want. அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். His is the kingdom. அவருடையது ராஜ்யம். His is the glory. அவருடையது மகிமை. His is the power. அவருடையது வல்லமை. It doesn't belong to me. அது எனக்கு சொந்தமானதல்ல. I am but a man. நான் வெறும் மனிதனே. Today I live, tomorrow I am gone. இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு போய் விடுவேன். I want Jesus to be seen. எனக்கு இயேசுவே காணப்பட வேண்டும். I want Jesus to speak to you. இயேசுவே உங்களோடு பேச நான் My விரும்புகிறேன். dear people, எனக்கு அருமையானவர்களே, we are made Christianity into a big tamash. நாம் கிறிஸ்தவத்தை ஒரு பெரிய தமாஷாக ஆக்கி போட்டோம். We have reduced Christianity to the level of the other philosophies and clever untruths. பாருங்கள், நாம் மற்ற சித்தாந்தங்களுக்கும் அங்கே அசத்தியங்களுக்கும் அப்படியாக கிறிஸ்தவத்தை குறைத்து போட்டோம். By our wicked life, நம்முடைய துன்மார்க்கமான ஜீவியத்தின் நிமித்தமாக Christians have lived worse than others. கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை காட்டிலும் மோசமாக ஜீவித்திருக்கிறார்கள். Drunkenness, குடிபோதை, divorce, விவாகரத்து, running after other women. மற்ற பெண்களுக்கு பின்னாக ஓடுவது, How sad. எவ்வளவு துக்ககரமான காரியம். We need to repent. நாம் மனம் திரும்ப வேண்டும். See, I should actually put on sackcloth. பாருங்கள், நான் உண்மையாகவே இரட்டுடுத்த வேண்டும். 65 years I have preached. 65 ஆண்டுகளாக பிரசங்கித்து வந்திருக்கிறேன். But ஆனால் I have brought so little glory to Jesus. நான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு எவ்வளவு கொஞ்சமே மகிமை கொண்டு I வந்திருக்கிறேன். don't want to touch that glory. அந்த மகிமையை நான் தொட விரும்பேன். My dear people, எனக்கு அருமையானவர்களே, some of you people want importance. உங்களில் சில மக்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்கிறீர்கள். Everywhere, எங்க பார்த்தாலும் people want their self-importance. அவர்களுடைய சுய முக்கியத்துவத்தை பார்க்கிறார்கள். I must stand on the platform. நான் பிளாட்ஃபார்ம்ல நிற்க வேண்டும். I must sing on the platform. நான் பிளாட்ஃபார்ம்ல பாட வேண்டும். Everybody must look at me. எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும். Even when you become unable to function, கூடாத நிலைமையில் இருந்தாலும் சரி, you want just the honors from men. மக்களிடத்திலிருந்து அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். Listen, கேளுங்கள். I want to see many young people rising up. நான் அநேக வாலிபர்கள் எழும்புகிறதை பார்க்க விரும்புகிறேன். It is simply the mercy of God that God healed my eyes. I don't use my glasses anymore. சுகப்படுத்தினார். இப்பொழுது நான் கண்ணாடிகளை உபயோகப்படுத்துவதில்லை. God has still given me a memory which is very sharp. தேவன் இப்பொழுதும் எனக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார், கூர்மையாக. It is He who has done it. அவரே அதை செய்திருக்கிறார். As all of you know, my heart had stopped 16 months ago. 16 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய இருதயம் நின்று போனதை அறிவீர்கள். I'm on the operation theater in Cleveland Heart Clinic. கிளீவ்லேண்ட் ஹார்ட் கிளினிக்லே, அந்த அறுவை சிகிச்சை அந்த அரங்கிலே I had to learn to walk again, to talk again. நான் மீண்டுமாக பேசவும் மீண்டுமாக நடக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. Now it is the mercy of God that I can still preach His word. இன்னும் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது அவர் தேவனுடைய இரக்கமே. But if the time comes when I can't preach anymore, நான் பிரசங்கிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு வேளை வரும் பொழுது, then I will say, அப்பொழுது நான் சொல்வேன், come on young fellows, வாலிபர்களே வாருங்கள், I have labored for you for so many years. எவ்வளவு ஆண்டுகளாக நான் உங்களுக்காக உழைத்தேன். God will use you much
better, much more than He has used me. தேவன் என்னை உபயோகப்படுத்தினதை காட்டிலும் இன்னும் அதிகமாக சிறப்பாக மேன்மையாக தேவன் உங்களை உபயோகப்படுத்துவார். Now, my dear friends, பிரியமானவர்களே, you and I are not forever. பாருங்கள், நீங்களும் நானும் என்றென்றைக்கும் இருக்க போகிறவர்கள் அல்ல. ஆனால் why do we desire our own glory? ஏன் நாம் நம்முடைய சொந்த மகிமையை தேடுகிறோம்? I feel so sad. நான் அதிக துக்கம் அடைகிறேன். You know, recently I was on a long journey going from Tanjore after my meeting. என்னுடைய கூட்டங்களை முடித்து தஞ்சாவூரிலிருந்து நீலகிரி வரைக்கும் சென்றேன். From Tanjore to the Nilgiris. தஞ்சாவூரிலிருந்து நீலகிரிஸ் வரை. What did I see? நான் கண்டது என்ன? I saw pilgrims. நான் யாத்ரீகர்களை கண்டேன். They were walking barefooted. அவர்கள் அப்படியே வெறும் காலிலே நடந்து கொண்டிருந்தார்கள். Hundreds, thousands of them. நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்கான மக்கள். You know, this morning I prayed for a family. இன்று காலையிலே ஒரு குடும்பத்திற்காக நான் ஜெபித்தேன். Very devout. அதிக பக்தி உள்ள ஒரு குடும்பம். They were in that place of pilgrimage famous in this state. நான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபலமான அந்த புண்ணிய சேத்திரத்தில் உள்ளவர்கள். They were there for worshiping. அவர்கள் அங்கே ஆராதிக்கும்படியாக இருந்தார்கள். And while this woman was lying prostrate before the idol, இந்த ஸ்திரீயானவள் அப்படியாக அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்திருந்த வேளையிலே she heard a voice. அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது. The voice of Jesus. இயேசுவின் குரல். I am the true and living God. நானே உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன். And she turned from all her idols. அவர்கள் எல்லா விக்கிரகத்தையும் விட்டு திரும்பினார்கள். This morning, for the first time, இன்று காலையிலே முதல் முறையாக, when she wanted very much to see me, I gave that family a few minutes. இந்த காலையில் அவர்கள் அவசரமாக என்னை பார்க்க வேண்டும் என்ற போது நான் அவர்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுத்தேன். This was her story. இதுதான் அவர்களுடைய கதையா இருந்தது. What is your story? உன்னுடைய கதை என்ன? Did you meet the Lord Jesus? நீ ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்தாயா? Are your sins washed away in His blood? அவருடைய இரத்தத்திலே உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதா? Or are you denying Jesus throughout the week? அல்லது வாரம் முழுவதும் நீர் ஆண்டவராகிய இயேசுவை மறுதலிக்கிறாயா? What a savior. ஓ, எப்பேற்பட்ட ஆத்ம ரட்சகர். One wicked man. ஒரு துன்மார்க்கன். One man who is seeking his own glory. தன்னுடைய சொந்த மகிமை தேடுகிற ஒரு மனிதன். One self-willed girl or boy. ஒரு சுயசித்தத்தை கொண்ட பெண்ணோ பையனோ destroys so much good. எவ்வளவோ நன்மையை கெடுக்கிறார்கள். But when you take the same person, ஆனால் நீங்கள் அதே நபரை எடுத்து put him in the hands of Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலே வைக்கும்போது you become like a Saint Paul, அவன் பரிசுத்த பவுலை போலாகிறான். a blessing to regions beyond. அங்கே எல்லைகளுக்கு மேலாக அப்படிப்பட்ட பிராந்தியங்களுக்கு May God help you. தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Please bow your head. தயவுசெய்து உங்கள் தலைகளை வணங்குங்கள். Let us humble ourselves before the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம். You and I are but men. ஓ, நாம் வெறும் மனிதர்களே. Our breath is in our nostrils. நம்முடைய நாசியிலே தான் அந்த சுவாசம் உண்டு. Like the vapor we disappear. ஓ, அப்படியே அந்த நீராவி போல் மறைந்து போகிறோம். Today we are there. இன்றைக்கு இருக்கிறோம். And tomorrow we are gone. நாளை நாம் அங்கே மறைந்து போவோம். Tell God. தேவனிடத்தில் சொல்லுங்க. Why am I so proud? ஓ, நான் ஏன் இவ்வளவு பெருமையா இருக்கிறேன்? Why am I such a hypocrite? நான் ஏன் இப்படிப்பட்ட மாய்மாலக்காரனா Why இருக்கிறேன்? do I want to cling to my hidden sin? ஏன் நான் என்னுடைய மறைக்கப்பட்ட பாவத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? Forgive me. என்னை மன்னியும். I will not hide my sins anymore. நான் என்னுடைய பாவங்களை இனிமேலும் மறைக்க மாட்டேன். Make me your son,
your daughter. உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக என்னை ஆக்கு. Pray in your heart. உம்முடைய இதயத்திலே ஜெபியுங்கள். God is listening to you. தேவன் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். We pray and ask you, good Father, பிதாவே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். that you will visit these dear people. இந்த அருமையான மக்களை நீ சந்திக்க வேண்டுமாய். Forgive us that we have neglected these parts. இந்த பகுதியை நாங்கள் அப்படியே புறக்கணித்து விட்டு மன்னியும். But let their children be blessed. ஆனால் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let their families be அவருடைய blessed. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let living waters come out of them. ஜீவ நீரூற்று அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். Rivers of righteousness. அப்படியே நதி போன்ற அந்த நீதி. Oh Lord, ஓ ஆண்டவரே, you shed your blood to transform us. எங்களை மாற்றும்படியாக நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே. Surely we cannot resist or reject you. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உம்மை புறக்கணிக்கவோ தடுக்கவோ முடியாது. Wash us from our wickedness எங்களுடைய துன்மார்க்கத்திலிருந்து எங்களை கழுவி அருளும். and make us your children. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆக்கு. We ask this in Jesus' holy name. இவைகளை இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே கேட்கிறோம். Amen.